தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 24. இந்தாங்க மாமா மாத்திரை என்ற மயிலாவை பாசம் பொங்க பார்த்தார் ரெங்கன். இரத்த பந்தம் கிடையாது, சொந்தம் அவ்வளவுதான். அதுவும் குடும்பத்தில் சூறாவளியை கிளப்பிய செங்கத்தின் மூலம் வந்த சொந்தம். சுற்றி வளைத்து மருமகளாகிறாள். ஆனாலும் சொந்த தாய்மாமன் மருமகள் போல இருவருக்குள்ளும் தழைத்து நிற்கும் பாசத்தை என்ன சொல்வது? தேஜனின் தாய் வழி பாட்டியான தரணிபாய் அம்மாளின் தரமான வளர்ப்பால் இருக்கலாம். வாதாபி செங்கத்தின் மத்தியில் இவள் சேற்றில் பிறந்த செந்தாமரையே தான். நலம் கெட புழுதியில் எரியப்படவிருந்த நல்லதோர் வீணையேதான். சமயத்தில் அதை கண்டெடுத்து சேகரம் செய்த பெருமை தரணிபாய் அம்மாளையே சேரும். மயிலாவை மகள் போல சுவீகாரம் எடுத்துக்கொண்ட தாய்மை ரெங்கனையே சாரும். செங்கத்தின் சின்ன புத்திதான் தரணி அம்மாளுக்கு கண்கூடாக தெரியுமே. செங்கத்தின் பராமரிப்பில் அரியா குழந்தை இருந்தால் அதையும் குளவி போல கொட்டி கொட்டி விஷமேற்றி விடுவாள் என தரணி அம்மாள் பயந்தார். ரெங்கனுக்கும் அதே அச்சம்தான். பெரியவர்கள் செய்த துரோகத்தின் பலனை சின்ன பெண் எதற்காக சுமக்க வேண்டும்? அதனால் செங்கத்தை பிடிக்கவில்லை என்றாலும் வாதாபியை வெறுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மயிலாவை பாராட்டி சீராட்டி வளர்த்தார் தரணி அம்மாள். அது அவருடைய மனப்பக்குவம். அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி கையில் வைத்து வளர்த்த சின்ன பெண்ணை ஒரு நல்லவன் கையில் பிடித்து கொடுக்காமல் போய்விடுவேனோ என்கிற கவலை ரெங்கனை அரித்தெடுத்தது. அதிலும் இந்த முதல் அட்டாக் வந்ததிலிருந்து சொத்தை பற்றிய கவலையை விட மருமகள் மயிலாவை பற்றிய கவலைதான் அதிகம். சொத்தை பிரிக்க தேஜன் இன்னமும் ஒப்புதல் தரவில்லை. உங்க உடம்ப கவனிங்க என்று ஒரே வரியில் அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். மயிலாவை பற்றிய பேச்சும் கிணத்தில் இட்ட கல்லாகவே கிடந்தது. இன்றேனும் அதை பற்றி பேசிவிட வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு ரெங்கன் மயிலாவை பார்த்தார். அம்மாடி மயிலா, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியாமா? இவ்வளவு நாளா கல்யாணத்துக்கு என்ன மாமா அவசரம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்ட. என்ன அவசரம்னு இந்த அட்டாக் வந்து சொல்லிடுச்சு பாத்தியா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுமா? மாமா, முதல்ல உங்க உடம்ப பார்த்துக்கோங்க மாமா. ஆட போம்மா, நீயும் அவனும் பேசி வச்சுக்கிட்டு சொல்றீங்களா? மயிலா அதிர்ந்தாள். யாரை சொல்றீங்க மாமா? உன் மாமன் தேஜுவை தாம்மா சொல்கிறேன். அவனை கேட்டாலும் உடம்ப பாருங்கன்னு சொல்லி வாயடைச்சிடுறான். நீயும். மயிலாவுக்கு சுருக்கென்று தைத்தது. தேஜன் தாலி கட்டியதை கூட தட்டி கழிப்பானா என சொல்லென்று ஒரு கோபம் மூண்டது. எனக்கு கல்யாணமே வேண்டாம் மாமா, இப்படியே இருந்துட்டு போகிறேன். என்ன ஆத்தா, 90 வயசு கிழவி ஆட்டமாக சலிச்சுக்கிற? உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய தேர்வு செஞ்சுருக்கேன். எங்கள் தேஜனை விட ஒசந்த மாப்பிள்ளை உலகத்தில் உண்டா? ரெங்கனின் குரலில் அளப்பரிய பெருமிதம். உதட்டை கடித்து கொண்டு பொறுமை காத்தாள் மயிலா. ஏம்மா, எங்கள் தேஜாவை பிடிக்கலையா? அவரது கேள்வியையும் அதற்கு அவள் பதிலாக தந்த மௌனத்தையும் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் தேஜன். அவளை வெட்டும் பார்வை பார்த்தவனுக்குள் மூர்க்கம் குடியேறியது. சொத்து விவரத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கேளுங்க, தெளிவாக பதில் வரும். குத்தலாக மொழிந்தான். சரேலென நிமிர்ந்தவளை அவன் லட்சியம் செய்தான் இல்லை. எங்கப்பா, அதான் சொத்து எல்லாம் இருக்கிறபடி விடுங்கன்னு கராரா சொல்லிட்டு என் கையை கட்டி போட்டுட்டிய தம்பி. மேற்கொண்டு சொல்ல என்ன இருக்கு? பெரியவர் புலம்பினார். உதட்டை எள்ளலாக வளைத்த தேஜன் அவள் மீதான பார்வையை விலக்கி கொள்ளாமல் சொன்னான். அதை தெரியப்படுத்தினாதானே அவங்களும் தெளிவான முடிவுக்கு வர முடியும். இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் தொழில் முறையில் ஒரு வழிகாட்டியாக மட்டும் நான் இருப்பேன்.
அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் அவங்க மருமக கைக்கு தான் வரப்போகுது. இதுக்காக அவங்க சுண்டு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. லெட் அலோன் என்டர் இன்டு அ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஆங்கிலத்தில் சொன்னது புரியாவிட்டாலும் ரெங்கனின் முகம் சுருங்கி விட்டது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா என்ற பெரியவரின் பேச்சை பாதியில் நிறுத்தினான் தேஜன். தந்தையின் மறைவை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எரிச்சலோடு அவர் பேச்சை இடைமறித்தான். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியாகி வாங்க. அது வரைக்கும் இங்கே தானே இருக்க போகிறேன். அலட்டிக்காமல் உடம்ப பாருங்க. இடையில தானே வந்தேன். இடையில வந்தவன் இடையில போகிறது தான் சரி. பொறுப்பை உங்கள் மருமகிட்ட சப்ஜாடாக ஒப்படைச்சிட்டு தான் போவேன். பேசாமல் தூங்குங்க. குருவி தலையில் பனங்காய வைக்கிற தம்பி. குருவியோ பருந்தோ பறக்க விட்டாதானே தெரியும். என்னென்னவோ சொல்கிற தம்பி, எனக்கு பாதி புரியல. ஒரு பெருமூச்சோடு சொன்னார் அவர். அப்பா, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் போதும்ப்பா. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வரேன். வாய் வார்த்தைக்காக கூட அவளிடம் சொல்லி கொள்ளாமல் அவன் வெளியேற மயிலாவால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. என்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் இவன்? இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பேசிடணும் என்று நினைத்தபடியே வேகத்தோடு எழுந்தாள். ஆயாசமாக கண்ணை மூடிக்கொண்டிருந்த ரெங்கனுக்கு அவளது மனப்போராட்டம் புரிந்திருக்கவில்லை. மெடிக்கேஷன் பற்றி அவர்கிட்ட பேசணும் மாமா, பேசிட்டு வரேன். அவருடைய பதிலுக்கு காத்திராமல் தேஜனை தேடிச் சென்றாள். ரெங்கனின் உணவு பத்தியம் பற்றி பணியாளிடம் பேசிக் கொண்டிருந்தான் தேஜன். அவன் முடிக்கும் வரை பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு நின்றாள். அவள் நிற்பது தெரிந்ததாலோ என்னவோ நிதானமாகவே உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்தான் அந்த பிடிவாதக்காரன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கால் மாற்றி கால் நின்றவள் பொறுக்க மாட்டாது இடை புக, ஒரு நேரத்தில் ஒருத்தர்கிட்ட தான் பேச முடியும், எள்ளல் தொனிக்கச் சொன்னான். பணியாளுக்குத்தான் பெரும் சங்கடம். சின்னம்மா காத்திருக்கையில் பேச்சை வளர்க்கவும் முடியாது. சின்னவர் பேசிக்கொண்டிருக்க பாதியில் கத்தரித்து கொண்டு விலகவும் முடியாது. நல்ல வேளை, அந்த சங்கடம் நொடி நேரம்தான் நீடித்தது. முகம் கன்றிய மயிலாதான் அதற்குள் காது தூரம் சென்றிருந்தாளே. அதற்காகவே காத்திருந்தது போல தேஜனும் சொன்னபடி செஞ்சிருங்க என்று பணியாளிடம் சொல்லி தன் உரையை தாழ்மையோடு முடித்து கொண்டான். உட்போர் விவரம் அறியாத பணியாளோ, ஆகட்டுங்க, சின்னம்மாவை வர சொல்லட்டுங்களா என்றான். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அப்பாவை கவனிங்க. வாய் பேசினாலும் கண் என்னவோ மயிலாவையே தொடர்ந்தது. 1000 கோபம் இருந்தாலும் அவளை விட்டுவிட ஏனோ முடிவதில்லை. நெஞ்சை நீவி 100 ரூபாய் நோட்டுடி நீ என அவளை சபித்து கொண்டே சென்றான். சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கை கடிகாரத்தில் கண் பதித்தபடி சொன்னான் தேஜன். நட்ட நடுகால என்னத்தை சொல்றதாம்? எரிச்சலோடு அலுவல் அறையை சுற்றி பார்வையை சுழற்றினாள் மயிலா. அவரவர் வேலையில் அவரவரும் மூழ்கியிருந்தனர். தேஜன் அங்கே இருக்கையில் வேறு எப்படி இருப்பார்கள்? இருந்தாலும் பேச உகந்த இடமோ நேரமோ அது அல்ல. தனியா பேசணும். ஓகே, ரூமுக்கு வா. வருகிறாளா, வர விருப்பமா, எதை பற்றிய அக்கறையும் இல்லை. ஹட்ச் டாக் போல வாழை பிடிச்சிட்டு பின்னால தானே வரப்போற என்பது போன்ற அலட்சியம் எட்டி போட்ட அவன் நடையில். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. கம் டு மை ரூம். மற்றவர் முன் ரசாபாசம் வேண்டாமே என்று பல்லை கடித்து கொண்டு பின்தொடர்ந்தாள். கடை கோடியில் இருந்த அவனது தனி அறைக்கு சென்றனர். மேஜை மீது லகுவாக சாய்ந்து கொண்டு, இந்த தனிமை போதுமா எகத்தாளமாக கேட்டான் தேஜன். அவள் ஒன்றும் பேசவில்லை. அதான் சொத்தெல்லாம் உங்க கையை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டனே, இன்னும் என்ன சந்தேகம்? ஓ, வெரிஃபை பண்ண வேல்முருகனோட நம்பர் வேணுமா? எங்க அப்பாவை கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாரு. தேஜன், திஸ் இஸ் த லிமிட். சாத்திய கதவும் சந்தடியற்ற தனிமையும் அவளுடைய பொறுமையை தின்று இருந்தன. ஏற்கனவே மெலிந்து நலிந்து தெரிந்த உடல் கோபத்தில் வெடவெடுத்தது. காலையிலிருந்து சொட்டு தண்ணீரை கூட காணாத தொண்டை துக்கத்தின் பிடியில் ஆழ்துளை கிணறாய் சுருங்கி போனது. சரியான உணவு தூக்கம் இல்லாமல் தலை விண் விண்ணென்று தெரித்தது. நெற்றி பொட்டை அழுத்தி கொண்டு பேசினாள்.
பேசினாள் என்பதை விட கத்தினாள் என்பதே சால பொருத்தம். அவளின் அத்தனை ஆவேசத்திற்கும் ஒற்றை புருவம் ஏறி இறங்கியது ஒன்றே அவன் பக்கத்து எதிர்வினை. கையை பாக்கெட்டில் திணித்து கொண்டு அவன் நின்ற தோரணை அவள் சொல்லும் எதுவும் நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை பறைசாற்றும் விதமாக இருந்தது. இருந்தும் சொல்ல வந்ததை சொல்லிவிடும் பிடிவாதத்தோடு பேசினாள். இதை பாருங்க, இனியும் பணத்தை வச்சு என்னை குத்தி பேசாதீங்க. ஏன்? ஒய் நாட்? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க தேஜு. நீங்கள் பேசுகிறத நெஞ்சிலிருந்து பேசுகிறீங்களா, நாக்கு நுனியிலிருந்து பேசுகிறீங்களா? கேட்கையில் அவளுடைய குரல் கம்மிற்று. கடல் கொள்ளா சோகம் முகத்தை கவ்விற்று. என்னுடைய தேஜனா இப்படி அவனா பேசுகிறான் எனும் ஆதங்கம் அவளை மேற்கொண்டு பேச விடவில்லை. கண் கலங்கி அவள் நின்ற தோற்றம் அவனை என்ன செய்ததோ. மேஜையில் கிடந்த காகிதத்தை கசக்கி எறிந்தான். அழாதே என்று கண்ணை துடைக்க துடித்த கைகளை பிடிவாதமாக பேண்ட் பாக்கெட்டுக்குள் திணித்து கொண்டான். மனம் ஒன்று நினைக்க வாய் வேறொன்றை உதிர்த்தது. கமான் மயிலா, அழுதுட்டே தான் பேச போறியா? அப்படின்னா சொல்லிடு, அழுது முடிச்சப்புறம் வர. கண்ணை மூடி மூடி திறந்து அழகியை சிரமப்பட்டு அடக்கி கொண்டவள் தொடர்ந்தாள்.